வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜூன் சேனல். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. ஸோ மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஸோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புதுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்கெண்ட் இல்லைங்களா? வீக்கெண்ட் வந்து எவ்ரி வீக்கெண்ட் வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணுவோம். அந்த இதில் வந்து பார்க்கும் பொழுது நம்ம இன்னைக்கு இண்டெக்ஸ் நிஃப்டி 50 அனாலிசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா இண்டெக்ஸ் பிளஸ் கோல்டு அண்ட் சில்வர் பத்தி அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் இந்த வீடியோல. அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் அப்ளைடு, நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனலை நீங்க இதுவரைக்கும் ஜாயின் பண்ணலாம், உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் பிளஸ் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸ் பத்தின டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால உடனே இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்மளுடைய டிசம்பர் மந்த் பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருமே வந்து ட்ரைனிஸ் எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்கமிங் வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்ஸும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை வந்து பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம லாங் பேக் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளே தான் வந்து நிஃப்டி வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெய்லிக்குள்ளே வந்துடலாங்க. டெய்லிக்குள்ளே வரும்பொழுது நமக்கு வந்து நிஃப்டி 50 வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதாவது இங்கே வந்து 1 2 3 4 5 சப்போர்ட் கீழே எடுத்துருக்கு இந்த ட்ரெண்ட் லைனில். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 ஸோ 3 4 5 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இப்போ இங்கே கவுண்டர் ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனில் தான் வந்து இப்போதைக்கு வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ அதுதான் 1 2 3 டச் எடுத்துட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்பொழுது என்ன ஆக போகுது நெக்ஸ்ட் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நிஃப்டி வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும்போது சொல்லியிருந்தோம் இங்கேருந்து ஒரு பையிங் ஜோன் இருக்கு, ரிவர்சல்ஸ் எடுக்கும்ட்டு. எக்ஸாக்டா பார்த்தோம்னாக்கா இங்கேருந்து ரிவர்சல்ஸ் எடுத்ததுக்கு நிஃப்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போட்டிருக்க பாயிண்ட்ல இருந்து ஒரு 280 பாயிண்ட் 290 பாயிண்ட் கிட்ட மூவ் வந்து கரெக்டா வந்து நடந்ததுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த பையிங் ஜோனுக்கு அடுத்து இப்போ வந்து ஒரு ரிவர்சல் ஜோன் வந்து போட்டிருக்கோம். இந்த ஜோனை வந்து டச் பண்ணதுக்கு அப்புறமா நிஃப்டி 50 வந்து நாளையிலேருந்து ரிவர்சல் எடுக்கும்ன்ற மாதிரி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நீங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்ற உங்களுடைய ஓன் அனாலிசிஸை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ பார்ப்போம் நம்ம எப்படி போகுதுன்றது. இது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் வைஸ் பார்க்கும் பொழுது இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து போய்கிட்டு இருக்கு. பிளஸ் இங்க வந்து ஒரு இன்சைட்ல இருக்கிற இடன் ட்ரெண்ட் லைன் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ 1 2 3 கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னாலும் இங்கே வந்து ஒரு லைன் வந்து போயிட்டு இருக்கு. இதுவும் இடன் ட்ரெண்ட்ல இப்போ நம்ம ஸோ 1 2 ஸோ 3 இது வந்து ஒரு வெஜ் பேட்டர்ன் மாதிரி. இந்த வெஜ் பேட்டர்னுக்குள்ள இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் வெஜ் பேட்டர்ன் ஒன்று ஃபார்மேஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி வெளியில வந்துட்டாங்க. ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறமா கூட இவங்க வந்து பெரிஸ் சைன் எதுவுமே கொடுக்காம மறுபடியும் அந்த ஜோனுக்குள்ளே உள்ள வந்துட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்ம பார்க்கும் பட்சத்தில் இதுதான் நம்ம வச்சிருக்கிற ஜோன். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் அண்ட் 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஜோன்ல இருந்து ரிவர்சல் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 60,000 அந்த ரேஞ்சு 59,980 இருந்து 60,035 இந்த பாயிண்ட்டுக்குள்ள ரிவர்சல்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். வாங்க இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து போயிடலாம். அடுத்து வந்துனாக்கா S&P 500 இது பிஎஸ்சி. ஸோ பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த அனாலிசிஸ் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா இதை மட்டும் நான் வந்து லைன்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பிஎஸ்சி வந்து இந்த இந்த சேனல் பேட்டர்ன் கூட தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்மேஷன் ஆச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் கூட தான் வந்து ஃபார்மேஷன் வந்தாங்க. இதை வெஜ்ஜாவும் நம்ம வந்து கன்சிடரேஷன் பண்ணலாம். ஸோ அண்ட் இதை வந்து நம்ம ஃபிளாக் அண்ட் போல் மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். இப்படி வச்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபிளாக் அண்ட் போல் இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து என்ன ஆயிருக்காங்கனாக்கா கரெக்டாக இங்கே வந்து பிரேக் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே லோயர் டைம் ஃப்ரேம் வந்தோம் அப்படின்னாக்கா ஸோ 1 2 3 4 5 வாட்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்காங்க. கீழே வந்து 1 2 3 4 5 வாட்டி வந்து சப்போர்ட் எடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம இன்னொரு லோயர் டைம் ஃப்ரேம் வரலாம் 1 hour. ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் வந்தோம் அப்படின்னாக்கா இதுவுமே வந்து நிஃப்டி S&P பிஎஸ்சி இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 தான் அப்படியே வந்து இவங்க வந்து காப்பி அடிப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு இந்த இடத்துல இருந்து ரிவர்சல்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 86,050 60 இந்த ரேஞ்சில் இருந்து ரிவர்சல்ஸ் வருதுன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்ப்போம் ஸோ என்ன லெவலில் வராங்க அப்படின்றத. அடுத்து வந்து ஃபின் நிஃப்டி தாங்க. ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்குமே வந்து இவங்க வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும் பட்சத்தில்
ஸோ இவங்களும் இதே ரைசிங் பேட்டர்னுக்குள்ள தான் வந்து வராங்க. ரைசிங் ட்ரெண்ட் லைன்ல நல்ல அப்சைட் டைரக்ஷனில் வராங்க. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரே மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் வருது. ஸோ இதுலையுமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதே தான். ஸோ இங்கே வந்து ஒரு செல் ஆன் ரைஸ் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்படி வரும் பட்சத்தில் இந்த ரேஞ்ச் இங்கேருந்து ரிவர்சல்ஸ் வந்து வருன்ற மாதிரி நான் வந்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட வந்து 28,000 ஃபின் நிஃப்டி ஃபாலோ ஆகுதுக்கான பாசிபிலிட்டிஸ் நான் வந்து நல்லா தெரியுது. பார்ப்போம் நம்ம எப்படி போகுது அப்படின்றத. அடுத்து வந்து நிஃப்டி 50 முடிச்சுட்டு நம்மளுடைய நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் தாங்க. ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீப்பான ஒரு ரேலி. இந்த ரேலி வந்து இப்போ வந்து எண்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இங்கே வந்து நமக்கான ஒரு ஹார்மோனிக்ஸ் பேட்டர்ன் வந்துருச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் ஆல்ரெடி வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நாளைக்கு இங்கேருந்து ரிவர்சல்ஸ் எடுக்கன்றதை நான் பார்த்துருக்கேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு ஐடி வந்து என்ன ரேஞ்சில் என்ன ஆகுறாங்க அப்படின்றத பார்ப்போம் நம்ம. ஸோ இது எல்லாமே வந்து சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் தாங்க. இதெல்லாம் வீக்லி டைம் ஃப்ரேமோட பேட்டர்ன்ஸ். பட் டெய்லியும் விசிபிள் ஆகுறதுனால நம்ம இது வீக்லியோட பேட்டர்ன்ஸ் தான் இது. ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் தான். ஸோ டெய்லியில் வந்து நம்ம வந்து போனோம் அப்படின்னாக்கா இது வந்து டெய்லியோடைய பேட்டர்ன்ஸு. டெய்லியில் தான் நான் பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து டெய்லிக்கான பேட்டர்ன்ஸுங்க. ஸோ இப்படி வந்து வருது. இங்கே வந்து டச் பண்ணிட்டு தான் ரிவர்சல்ஸில் வந்து ரெடியாக நிற்கிறாங்க. ஸோ நாளைக்கு இன்னும் கூட ஜோன் பெனிட்ரேஷன் ஆகிட்டு அங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் அண்ட் நிஃப்டி ஐடியில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் கன்சிடரேஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா எஃப்எம்சிஜி சூப்பராக வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. நல்ல புல்லிஷ் கேனல் ஃபார்மேஷன்ஸ் வருது. ஸோ எஃப்எம்சிஜியில் நீங்கள் எதனா ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கீழே வருது, இல்லை இதே ரேஞ்ச் இல்லைனா இன்னும் கொஞ்சம் கீழே வருது அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் பாருங்க. இல்லைனா இப்போவே நீங்கள் வந்து ஸ்டாக் செலெக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் எஃப்எம்சிஜியில். ஏன்னா எஃப்எம்சிஜி வந்து சப்போர்ட் தான் எடுத்திருக்காங்க. டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்களேன், நல்ல புல்லிஷ் சைன், நல்ல ரிவர்சல்ஸ் வந்துருக்கு. ஸோ மறுபடியும் கூட இந்த ரேஞ்சில் வராங்கன்னா எஃப்எம்சிஜி நம்ம வந்து பார்க்கலாம். அண்டு இது வந்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஒரு பேட்டர்ன் நமக்கு வந்து தெரியுது. ஸோ இதுவுமே வந்து நம்ம வந்து பாருங்க. ஸோ 1-2 டச் எடுத்ததுக்கு. ஸோ இன்கேஸ் வந்து இதை வந்து மறுபடியும் டச் எடுத்துட்டு பிரேக் பண்ணுதுன்னா ஒரு நல்ல ரேலி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மெட்டல். ஸோ மெட்டல் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹையர் டைம் ஃப்ரேமில் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வீக்லியில். அப்படியே டெய்லிக்கு வந்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் தான். இதில் வந்து பார்க்கும் பொழுது இங்கே வந்து ஸோ 1, 2, 3, 4, 5 டச் எடுத்துருக்காங்க. கீழே வந்து 1, 2, 3 டச்சு கிட்ட எடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்சைட்லேயே வந்து ஒரு ஃபிளாக் அண்ட் போல் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. இதான் போல், இதான் ஃபிளாக். இங்கே வந்து 1, 2, 3, 4, இங்கே வந்து 1, 2 டச் எடுத்துருக்காங்க. ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் அதுவும் நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் வந்தோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த ஜோன் கிட்ட தான் இருக்காங்க. ஸோ நிஃப்டி மெட்டல் பொறுத்த வரைக்கும் இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் ரேலி வந்து இதுவாகாது. அப்படியே வந்து சைட்வேஸ் டு டவுன் சைடில் தான் இருப்பாங்க. இதை பிரேக் பண்ணாங்கன்னா ரேலி வரலாம். அப்படி இல்லைனா மறுபடியும் இது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நல்லாவே தெரியுது நிஃப்டி மெட்டலில். ஸோ மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணுங்க ப்ராஃபிட் புக்கிங். இல்லைனா இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரீகன்சிடரேஷன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து ஆட்டோ வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஐ வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைஃப் டைம் ஐ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுடைய டார்கெட், அந்த டார்கெட் அட்டைன் ஆகிட்டு இப்போ வந்து லைஃப் டைம் மேலே வந்து இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ ஷிஃப்டின் ஸ்ட்ரக்சர் வந்து நடந்ததுக்கு, அதனால இதை வந்து நம்ம வந்து போடுறோம். இதை போடும் பட்சத்தில் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து வரும். ஓகே, இது வந்து ஒரு சாலிடான ஒரு பேட்டர்னாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால வந்து நம்ம இதை வந்து இக்னோர் பண்ணிக்கலாம் நம்ம. பட் இதை வந்து சாலிடான பேட்டர்னாக நம்ம வந்து எடுக்கலாம். எடுத்தோம் அப்படின்னாக்கா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4 டச் வந்து எடுத்ததுக்கு. ஸோ இதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன்.
எஸ். ஸோ இப்போ வந்து இங்கே 1 2 3 4 டச்சஸ் ஆயிருக்கு. இங்கே 1 2 3 4 டச்சஸ் வந்து ஆயிருக்கு. மேலே கீழே ரெண்டு இடத்துலையும் நமக்கு 4 டச்சஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த பேட்டர்னுக்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எதர் இங்கேருந்து இவங்க பிரேக் அவுட் ஆகி ரேலி கொடுக்கணும், அப்படின்னா இங்கேருந்து மறுபடியும் ஃபாலோ ஆகி கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ எல்லா இண்டெக்ஸுமே பார்த்த வரைக்கும் என்னன்னாக்கா எல்லாமே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணி தான் இருக்கு. ஸோ அதனால மெஜாரிட்டி வந்து இண்டெக்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே தெரியுது. ஆனால் நம்மளுடைய நிஃப்டி ரியாலிட்டி மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஹார்மோனிக்ஸில் வந்து ஒரு பை ஜோனில் இருக்காங்க. ஆனால் இவங்களுமே வந்து ஃபாலிங் இதில் தான் இருக்காங்க, ஃபாலிங் வெஜ்ஜு. ஸோ ஃபிளாக் அண்ட் போல் பேட்டர்னில் ஃபாலிங் வெஜ்ஜில் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கீழே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற மேஜர் சப்போர்ட் இந்த சப்போர்ட்டில் இருக்கிறாங்க இவங்க வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நல்ல சப்போர்ட்டு. ஆனால் நம்மளுடைய ஹார்மோனிக் ஜோன் வந்து இருக்கு. அந்த ஹார்மோனிக் ஜோனில் தான் வந்து இப்போ என்ட்ரி எடுக்கிறதுக்கான பிளேஸில் இருக்காங்க. ஸோ மறுபடியும் இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வரலாம். ரிவர்சல் வந்தாக்கா ஒரு இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ஹை இந்த ரேஞ்ச் வரைக்கும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இதில் வந்து நிஃப்டி ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு 4.5லேருந்து ஒரு 5% வரைக்கும் இந்த இண்டெக்ஸ் வந்து உயரத்துக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் வந்து தெரியுது. அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 8% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்ப்போம் ஹார்மோனிக்ஸில். அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் பேஸ் பண்ணி என்ட்ரி கிடைக்கும் பட்சத்தில் 10% ஃபால் ஆன இண்டெக்ஸில் வாங்குறோம், ஒரு 5% டார்கெட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியில வந்துடுறோம். சேஃபான பிளே இதுதான். அதே மாதிரி ஹார்மோனிக்ஸோட கான்செப்ட் என்னன்னா நீங்க வந்து லோ பிரைஸ்ல வாங்கி ஹை பிரைஸ்ல விற்கணும், அதுதான் வந்து கான்செப்ட். அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா ஃபார்மா செக்டார். ஃபார்மா செக்டார் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 1 2 3 4 5 டச் வந்து எடுத்ததுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ்ல 5 டச் எடுத்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்படியே வந்து இங்க சைட்வேஸ்ல நல்ல வந்து ப்ரைஸ் கன்சாலிடேஷன் நடந்து புல்லிஷ் பவர்ல கேண்டில்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இந்த இடன் ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இதில் வந்து மேஜராக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை. ஸோ அதனால இதை நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஸோ கீழே பார்க்கும் பொழுது 1 2 3 டச்சு. இப்போ மேலே வந்து நல்ல வந்து இந்த டச் பொறுத்த வரைக்கும் 5 டச்சஸ் பிரேக் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ நிஃப்டி ஃபார்மா வந்து நல்ல வந்து ட்ரெண்ட் வந்து ஆன் சைட்ல இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபார்மா ஸ்டாக்ஸ் எதுவும் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஹோல்டிங்ஸ் அப்படியே வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம், கேரி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி ஃபார்மா ஸ்டாக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னாலும் நியூவாக இருக்கிற ஸ்டாக்ஸையும் நீங்கள் வந்து வியூ பண்ணிட்டு ஹோல்டிங் பண்ணலாம் நம்ம. ஸோ மற்றபடி வந்து இது வந்து இப்போதைக்கு வந்து நியூ என்ட்ரி ஆகுது, நியூ கன்சிடரேஷன் இல்லைனாக்கா எக்ஸிஸ்டிங் இது வந்து ஹோல்ட் பண்ணலாம். பட் ரேலி வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். இங்கே நமக்கு மறுபடியும் ஹார்மோனிக்ஸ் வருது. இந்த ஹார்மோனிக்ஸ் பேஸ் பண்ணி இங்கேருந்து ஃபாலோ ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் நாம இன்னும் ஒரு 2.5லேருந்து ஒரு 3% வரைக்கும் ரேலி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2.5லேருந்து ஒரு 3% வரைக்கும் ரேலி வந்து ஃபார்மால வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபார்மா மட்டும்தான் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல நல்லா இருக்கு. ஸோ எனர்ஜி நிஃப்டி எனர்ஜியுமே வந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க தான் கீழே வந்துகிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே வருவாங்க அவங்க வட்டம் வந்தாங்கன்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுனா இருந்தால் பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஹார்மோனிக்ஸ் மாதிரியும் தெரியுது நமக்கு. ஸோ இது வந்தாலுமே வந்து எப்படியுமே வந்து இது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற பாசிபிலிட்டிஸே நம்ம வந்து பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு குட்டி ஹார்மோனிக்ஸும் இருக்கு. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஐ அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணிட்டு ஸோ செல்லிங் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அங்கேருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்தாங்க அப்படின்னாக்கா டெய்லி டைம் ஃப்ரேம்ன்றனால இது வரைக்கும் வந்தாங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ பையாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஸோ இந்த ரேஞ்சு இந்த இடத்துல சப்போர்ட்டை எடுத்துகிட்டு போகலாம். பட் வேல்யூ பை நம்ம இந்த இடம் வந்தால் வேல்யூ பை அண்ட் இந்த இடம் வந்தால் வேல்யூ பையாக இருக்கும். அடுத்து வந்து நிஃப்டி மீடியா ஆல்ரெடி நல்ல ஃபாலு. இப்போ வந்து நம்மளுடைய பையிங் டிமாண்ட்ஸ் ஒன்று கிட்ட இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்ச் வந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து நிஃப்டி மீடியாஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து 1394 இருந்து 1411 கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பாயிண்ட் இந்த 20 பாயிண்ட் இருக்கிற ஜோன்ல இருந்து ரிவர்சல்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் 1 டே டைம் ஃப்ரேம்ல வந்து இப்படி தான் இருக்கு. நான் அப்படியே வந்து இதை ஒரு 1 ஹவருக்கு மாற்றுவோம், நம்ம 4 ஹவருக்கு மாற்றலாம். இப்போ 4 ஹவர் மாற்றணும்னாக்கா இந்த மாதிரி இருக்கு. ஸோ 1 2 3 4 டச் எடுத்துருக்கு கோல்டு மேலே. ஸோ இங்கே வந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்கும் பட்சத்தில் நமக்கு வந்து கோல்டு வந்து 1 2 3 டச்சஸ் எடுத்ததுக்கு அண்ட் கீழே வந்து பார்த்தோன்னாக்கா 1 2 3 4 சப்போர்ட் வந்து எடுத்ததுக்கு. ஸோ இந்த சேனல் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ள ப்ளஸ் இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆகுது வரைக்கும் கோல்டு வந்து சைட்வேஸில் தான் போகும். இதை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா நல்ல குயிக் ரேலி வந்ததுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. பார்ப்போம் நம்ம நாளைக்கு கோல்டு வந்து எப்படி போறாங்கன்றத. ஸோ அடுத்ததான் வந்து பார்க்கும்போது சில்வர்.
சில்வர் வந்து ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹை இதுதான். இதை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணி இப்போ வந்து ரேலி கொடுத்துட்டாங்க. மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணதுக்கு ரேலி இது பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு ஃபிளாக் அண்ட் போல் பேட்டர்ல வந்து ட்ரேட் வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எக்ஸாக்டா ஃபிளாக் அண்ட் போல் சொல்ல முடியாது. என்ன ரீசன்னாக்கா ஃபிளாக் அண்ட் போல் பொறுத்த வரைக்கும் இந்த ஹையர் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். பட் இது வந்து கொஞ்சம் தான் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதனால நான் இதை கன்சிடரேஷன் பண்றேன். ஸோ இந்த ஃபிளாக் அண்ட் போல்ல இப்போ வந்து இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து ஒரு 2 டைம் ஃப்ரேம் மாதிரி மூவ் ஆகலாமா? ஓகே, 4 ஹவரே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து 1 2 3 4 டச்சு 4 ரிவர்சல் மேலே, இங்கே 1 2 3 4 ரிவர்சல் கீழே. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக தான் வந்து இருந்துட்டு இருக்கு. பார்ப்போம். சில்வர் வந்து இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் நமக்கு ரேலி வந்து மேஜராக இருக்காது. சைட்வேஸ் கன்சாலிடேஷன் தான். ஸோ சில்வர் மேலே போனாலும் நம்ம வந்து கன்சிடரேஷன் எடுத்துக்கலாம். இல்லை கீழே இங்கே வந்தாலும் இந்த இடத்துல இருந்து சில்வர் வந்து கன்சிடரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கம்ப்ளீட் அனலைசிஸ் வந்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு கமாடிட்டிஸ், இண்டெக்ஸ், ஸ்டாக்ஸ், இல்லை ஃபாரெக்ஸ், அது கிரிப்டோ இந்த மாதிரி எதனா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா நம்மளுடைய லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் வந்து ஆர்மோனிக்ஸுக்கான ட்ரைனிங் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் எதுவும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பர், இந்த நம்பருக்கு வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. இல்லைனா இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் அவுட் பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போத முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு வந்து என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் அந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மந்த் எண்டு, ஸோ இந்த மந்த் எண்டு நம்ம வந்து டிசம்பர் 31 அந்த வாக்கில் வந்து நம்ம வைக்கலாமா அப்படின்றத நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லேட்டஸ்ட் நியூ அப்டேட் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்க்கறதுக்கு ரெடி ஆயிடுங்க. நன்றி நண்பர்களே.